பெற்றோர்களே, முக்கியமான 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களோட வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகளோ பெரிய ஆக்களோ இந்த போன்ல நிறைய நேரம் கேம் விளையாடுவாங்க. டே புறா புறா, டே கொத்துரா, டே டே அவனை கொல்றா, டே இந்த மாதிரி எல்லாம் விளையாடுவாங்க. நீங்க அதை பார்த்து போட்டு சிரிச்சு போட்டு கடந்து போயிருவீங்களோ, ஆனா அது எவ்வளவு பெரிய ஆபத்துன்றதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன் இப்படி சொல்றேன்டா, யாழ்ப்பாணத்துல 19 வயது இருக்கக்கூடிய கணித பிரிவுல படிக்கக்கூடிய ஒரு தம்பி ஒருத்தன், அழகான தம்பி ஒருத்தன் நேத்து தவறான முடிவெடுத்து உயிரிழந்துட்டான். இப்போ உயிரோட இல்ல. இதனுடைய பின்னணி என்னன்னு பார்க்க போனா, அந்த தம்பி அதிகமா கேம் விளையாடுறவரா, எக்கச்சக்கமான விஷயங்கள். இதனுடைய பின்னணியை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அது மட்டும் இல்ல, ஒரு ஃபேமஸான ஒரு ஆசிரியர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கார். ஏன் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் என்று பார்க்க போனா, அவர்கிட்ட படிக்க போற 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் பாய்ஸ் இவங்களை வச்சு ஒரு பெரிய விளையாட்டு ஒன்று பண்ணியிருக்கிறார். விளையாட்டுன்னா சும்மா விளையாட்டு இல்லை, நீங்க நினைச்சிடாங்க சும்மா அந்த விளையாட்டு சம்பந்தப்பட்ட இல்லை. என்ன சொல்ல வாரனென்றால், தவறான சொல்றதுக்கு எவ்வளவு கூச்சமா இருக்கு, அப்படி ஒரு மோசமான கீழ்த்தரமான ஒரு செயலொன்றை செஞ்சிருக்கேன். இது தெரிய ஒரு பேரண்ட்ஸ் அந்த ஆசிரியரை பயங்கரமா அடின்னு அடிச்சிருக்கேன். இந்த 2 விஷயத்தையும் தான் நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன் சொந்தங்களே. அதுக்காக எல்லா ஆசிரியரையும் நான் தவறு சொல்ல இல்லை. எவ்வளவோ நல்ல ஆசிரியர்கள் இருந்தாலும் ஒருத்தர் 2 பேர் இப்படி கேவலமான செயல்களையும் செய்யறாங்க. யாழ்ப்பாணத்துல கொக்குவில்ல படிக்கக்கூடிய கணித பிரிவுல படிக்கக்கூடிய 19 வயசு இருக்கக்கூடிய ஒரு அழகான தம்பி ஒருத்தன், அவர் தெல்லிப்பளையில, யாழ்ப்பாணத்துல தெல்லிப்பளை பகுதியில தான் இருக்குதால், அவர் நேத்து தவறான முடிவொன்று எடுத்து உயிரிழந்துட்டு போலீஸ் அந்த விஷயத்தை தெரிஞ்சு போய் பார்க்கிறாங்க. இப்ப அதை பார்க்கும்போது ஒரு சாதாரணமா எப்படி இருப்பாங்க, ஒரு நபர் ஒரு மனிதர் எப்படி இருப்பாங்க, ஒரு டிஷர்ட், ஒரு காச்சட்டை, ஜீன்ஸ், இல்லண்டா ஒரு ஷர்ட், இந்த மாதிரி தானே. ஆனா அந்த தம்பி உயிரிழந்து இருக்கிறார். வித்தியாசமான ஒரு உடுப்பொண்டு போட்ட மாதிரி தான் உயிரிழந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்பதான் ஆரம்ப கட்டத்துல அவர் தவறான முடிவெடுத்திருக்கிறன்றதுதான் ஆரம்ப கட்டத்துல தெரிய வந்திருக்கு. சோ அவர் யார் அப்படின்றத பார்க்க போனா, அவங்க தெல்லிப்பளையில அவங்களோட குடும்பத்தை பார்க்க போனா, இந்த தம்பி மட்டும்தான் ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடியவர். அவங்களோட குடும்பத்துல இருக்கிற மத்தவங்கெல்லாம், ஏன் நல்ல நிலை என்று சொல்றேன்டா, மத்தவங்கெல்லாம் விசேட தேவைக்குட்பட்டாக்கள். விசேட தேவைன்னு அவங்களுக்கு தெரியும் தானே. அப்ப அந்த குடும்பத்துக்கு இந்த இறந்து போன தம்பி, 19 வயசு இருக்கக்கூடிய தம்பி எவ்வளவு முக்கியம்ன்றதை யோசிச்சு பாருங்க. சோ ஒரு வித்தியாசமான ஆடைகள் எல்லாம் அவர் உடுத்தின மாதிரி தான் இறந்து போயிருக்கே. அப்ப இதனுடைய பின்னணி என்னன்னு பார்க்க போனா, இந்த தம்பி அதிகமா இந்த போன்ல அதிகமா கேம் விளையாடுறவர், கேமுக்கு கிட்டத்தட்ட அந்த கேம் விளையாடுறதுல எடிக்ட் ஆனவர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் மட்டும் வெளியே வந்திருக்கு. சரி, சனம் அக்கம் பக்கம் அவங்க இவங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ சும்மா கண்டதையும் சொல்லலாம் அப்படின்னு நாங்க நினைச்சு கொள்ளலாம். ஆனா அவர் அந்த உடுத்தி இருக்கிற உடுப்பு, அந்த ஒரு வித்தியாசமான உடுப்பு, இவர் கேம் தான் பாவிக்கிறவர், அதாவது கேமுக்கு அடிக்ட் ஆயிருக்கிறது அந்த ஒரு விஷயம் சொல்லுது. சரி, இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கும்போது நீங்க உங்களோட வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் கேம் விளையாடுறாங்கன்னு விளையாட்டா எடுக்க முடியுமா? அந்த கேம் ஒரு உயிரையே பறிக்குதுன்னு. ஆனாலும் இதுவர் கேம் விளையாடி கேமுக்கு அடிக்ட் ஆகி தான் தவறான முடிவு எடுத்துட்டு அதோட நிறுத்த இயலாது. இவர உடல் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு போகப்பட்டிருக்கு. பிரேத பரிசோதனையில உண்மையாகவே அவர் தவறான முடிவு தான் எடுத்திருக்கிறா, இல்லண்டா கொலை ஏதாவது செய்திருக்காங்களான்றது பாத்தீங்கன்னா விசாரணையெல்லாம் முடிஞ்சாதான் தெரியும். ஏன் இப்படி சொல்றேன் என்றால், இப்ப சமுதாயத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். தவறான முடிவு நாங்க நினைப்போம், ஆனா இதுக்கு பின்னுக்கு மிகப்பெரிய கொலை சம்பவம் கூட நடந்திருக்கலாம். எதுவுமே உறுதியா சொல்ல முடியாது, முழுமையான விசாரணை முடியணும். ஆனாலும் இந்த கேம் விளையாண்டு எக்கச்சக்கமான ஆட்கள் தவறான முடிவு எடுத்திருக்கிறது இது புதுசு இல்லை. இது எத்தனையோ விஷயங்களை நானே கதைச்சிருக்கிறேன். அதனால பெற்றோர்களே, உங்களோட பிள்ளைகள் கேம் விளையாடுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா கேம் விளையாடுறது அதுக்கு அடிமையாகி, கேம் இல்லைண்டா வாழ்க்கை இல்லை. கேம்ல வாரதெல்லாம் ஒரு கதாபாத்திரம். அப்ப அது கதாபாத்திரம்ன்றதை நம்பணும். இல்ல அது உண்மை ரியலான லைஃப் நம்ப வலிக்கிட்டாங்கடா, அவங்க அது போல கதைப்பாங்க, அது போல டிச்சும் டிச்சும் ஹை ஹூ ஹி ஹா இப்படி எல்லாம் செய்வாங்க. அதே மாதிரிக்கு அவங்க அது போல உடுப்புகள், ஒரு வித்தியாசமான உடுப்பெல்லாம் உடுத்த வலிக்கிடுவாங்க. ஒரு மேல் மாடியில கேம்ல குதிக்கிற மாதிரி கீழே குதிச்சு பார்ப்பாங்க. அப்ப கதை முடிஞ்சிடும். அதனால பெற்றோர்களே, இதெல்லாம் விளையாட்டுல நான் அப்படி இப்படி எல்லாம் செய்யறன்றத முஸ்பாத்திக்கு செய்யல. இப்படி எல்லாம் எத்தனையோ குடும்பங்கள்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தெரியும். இப்படி பிள்ளைகள் கேம் பாவிச்சு எடிக்ட் ஆகி இருக்கிறாங்களா என்னண்டு இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும்டா. யாழ்ப்பாணத்துல மட்டுமில்ல, நீங்க எந்த மாவட்டத்துல இருந்தாலும் அந்த மாவட்டத்துல இருக்கிற வைத்தியசாலையில
மனநல பிரிவுன்ற ஒரு பிரிவு இருக்கும். அந்த பிரிவுக்கு போனீங்கன்னா இந்த கேம் விளையாண்டு எவ்வளவு சின்ன சின்ன பிள்ளைகள் பெரிய ஆட்களா இருந்தாலும் கேம் விளையாண்டு அதுக்கு அடிமையாகி அங்க அந்த மனநல பிரிவுல இப்படி எல்லாம் அவங்க அந்த கேம்ல வந்து அதை நம்பி அப்படி செஞ்சு கொண்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல அங்க போதைப் பொருள் பாவிச்சு அதுக்கு அடிமையானவங்களையும் நீங்க பார்க்கலாம். இப்படி நீங்க நம்பலண்டா அங்க போனீங்கன்னா இந்த விஷயம் உண்மையா பொய்யான்றது உங்களுக்கு தெரியும். அதனால இந்த விளையாட்டை எடுக்காதீங்க சொந்தங்களே. அது மட்டும் இல்ல, இப்ப அடுத்ததுக்கு வருவோம். ஒரு ஆசிரியர் ஒருத்தர், ஃபேமஸான ஆசிரியர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் கொடுக்கிறோம். இந்த 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய கேர்ள்ஸ் பாய்ஸ் இவங்களுக்கெல்லாம் படிப்பிக்கிறதுல ஒரு தவறும் இல்லை. படிப்பிக்கிறதுல ஒரு நல்ல எக்ஸ்பர்ட், அவ்வளவு ஒரு திறமையான ஒரு ஆசிரியர். ஆனா எங்க பிரச்சனை நடந்திருக்குண்டா பாருங்க, ஒரு சிறந்த ஆசிரியர் நல்லா படிப்பிச்சு கொடுக்குறாரு, எக்கச்சக்கமான அவர்கிட்ட படிக்கிறதுக்கு அவ்வளவு பிள்ளைகள் வந்து முண்டியடிச்சு கொண்டிருக்குமாம், அவ்வளவு கிரௌடா. ஆனா அவர் எங்க வீக் பண்ணிருக்காருன்னு பாருங்களா. என்ன நடந்திருக்குண்டா, இந்த படிக்க வர பிள்ளைகள்கிட்ட கேர்ள்ஸ் பாய்ஸ் இவங்களுக்கு வந்து 2 பேருக்குமே இந்த லவ், அதாவது காதலிக்கிறத வந்து ஊக்கப்படுத்துற மாதிரி சில விஷயங்களை வந்து படிப்பிக்கும் போது கதைப்பு. அதே சமயத்துல அதுக்கான சில சந்தர்ப்பத்தையும் வந்து அவர் உருவாக்கி கொடுக்குறார். கிட்டத்தட்ட சொல்ல போனா ஆசிரியர் வேலை இல்லது மாமா வேலை. அதாவது படிக்க வர 11ஆம் ஆண்டோ 12ஆம் ஆண்டோ கேர்ள்ஸோ பாய்ஸோ அவங்க படிக்க வராங்க. அந்த பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு 2 பேருக்குமே இவர் லவ் மாதிரி ஒரு கனெக்ட் ஏற்படுத்தி கொடுக்குறது. இப்ப ஏன் இந்த வேலையை இவர் செய்யறாருன்னு பார்க்க போனா இவருக்கு ஒரு லாபம் ஒன்று இருக்கு. என்னண்டா, இப்ப இந்த விஷயம் எப்படி தெரிய வந்திருக்கு தெரியுமா? இப்ப நான் சொல்ற விஷயம் இல்ல, என்ன நடந்திருக்குடா, இந்த ஆசிரியரை ஒரு பேரண்ட்ஸ் ஒருத்தர் போட்டு படுபயங்கரமா அடின்னு அடிச்சிருக்கு. அப்ப இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிய வந்து, ஏன் நீங்க ஒரு டீச்சரை போட்டு இப்படி அடிச்சிருக்கீங்க என்னன்றதை விசாரிக்கும் போது அந்த பேரண்ட்ஸ், அந்த பெற்றோர்கள் ஒரு விஷயத்த போலீஸ்ட சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க அந்த பேரண்ட்ஸ்ல மகளை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அந்த மகளை கூப்பிட்டு விசாரிச்சதுல தான் இவ்வளவு விஷயம் வெளியே வந்து இப்ப அந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கு. இப்ப நான் தொடர்ச்சியா என்ன நடக்குன்றத சொல்றேன். அப்ப லவ், அங்க வர்ற படிக்க வர அந்த பிள்ளைகளுக்கு லவ் கனெக்ஷன் ஏற்படுத்திட்டு இவர் என்ன செய்யறா, இப்ப ஒரு 2 பாய்ஸ் வைங்களேன், 2 பாய்ஸை வந்து 2 கேர்ள்ஸ் லவ் பண்ற மாதிரிக்கு வேற உருவாக்கணும்னு அந்த 2 பாய்ஸையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மோசமான ஒரு பகுதி, ஒரு காட்டு பகுதின்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அங்க வந்து அந்த பாய்ஸை வர சொல்றது. இப்ப இந்த 2 கேர்ள்ஸையும் இவர்கிட்ட படிக்க வர அந்த 2 கேர்ள்ஸையும் 2 கேர்ள்ஸையோ ஒரு கேர்ள்ஸையோ அவரை இவங்களோட காதலனை மீட் பண்றதுக்கு இவர சொகுசு கார்ல கூட்டிட்டு போறது. அப்ப கூட்டிட்டு போற சமயத்துல இவர் அங்க கூட்டி கொண்டு போயிட்டு திரும்பி அவங்களெல்லாம் மீட் பண்ணதுக்கு பிற்பாடு திரும்பி வீட்டை விடுறதுக்கு கூட்டி கொண்டு போவே தானே. அப்ப இவர விளையாட்டுக்களை காட்டுறது. அப்படின்னா அதை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அப்படின்னா ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட செயல்களை செய்யறது, தவறா பயன்படுத்துறது. அதே சமயத்துல கூட்டி போகும்போது அந்த லவ்வரை, அந்த படிக்க வர அந்த தம்பிமார்களை வந்து மீட் பண்றதுக்கு இந்த கேர்ள்ஸை வந்து கூட்டிட்டு போகாம வேற பகுதிக்கு கூட்டி கொண்டு போய் சில சில்மிசத்தை வந்து இவர் செய்யறது. இப்படி மோசமான செயல்கள் ஒருத்தர் 2 பேருக்கு செய்ய இல்லை, நிறைய பேருக்கு இப்படி செஞ்சு சில பிள்ளைகள் என்ன செய்யறா, இப்ப சொல்லலாம் வீட்டு, ஏன்டா இவங்க எங்க போனது ஆசிரியரோட அவங்களோட லவ்வரை மீட் பண்ண. அப்ப அதை வந்து இவர் பிளாக்மெயில் மாதிரிக்கு வச்சுக்கொண்டு இவங்கள மிஸ்யூஸ் பண்றது. அப்ப என்ன செய்யறா, அப்படியே சில நேரத்துக்கு சில பிள்ளைகள் கிளாஸுக்கு வராம விட்டுறது. பேரண்ட்ஸ்டையும் சொல்ல முடியாது, வேற யார்ட்டையும் சொல்ல முடியாது, கிளாஸுக்கு வராம விட்டுரு. சில ஆட்கள் வந்து இவர விஷயத்தை ஒன்றும் செய்ய முடியாம கிளாஸுக்கு வரணும், சிக்கப்பட்டு சின்ன பின்னமாகிறது. இப்படி நிறைய பேரை மிஸ்யூஸ் பண்ணி ஒரு பிள்ளை ஒருத்தவங்க பேரண்ட்ஸ்ட சொல்லிட்டாங்க. அப்ப பேரண்ட்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்கடா, இது தெரிஞ்சு வெளுவெளுண்டு வந்து டீச்சருக்கு வெளுத்திருக்காங்க. அதன் பிறகு இந்த விஷயம் போலீஸுக்கு போய் போலீஸ்ல இருந்து இப்ப அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கே. யோசிச்சு பாருங்க, ஆசிரியர்டா அது ஒரு பெரிய சேவை. என அவ்வளவு ஒரு நேசிச்சு செய்ய வேண்டியது. எவ்வளவோ நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இவர் ஒருத்தர் செஞ்சனால எல்லாரையும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது. 1000 சிறந்த ஆசிரியர்கள் இருந்தாலும் அதுல ஒரு 10 5 ஆசிரியர்கள் இது போல விஷம் உள்ள சில ஆசிரியர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அதனால பெற்றோர்களே இந்த கேம் விளையாடுறதோ, அதே போல இந்த ஸ்பெஷலா வந்து கிளாஸுக்கு அனுப்புறதோ, இரவு நேரங்கள்ல அனுப்புறதோ மிக மிக கவனம். ஏனென்றா எங்களோட சமுதாயத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் விளையாட்டா ஒரு செய்தியா எடுக்காதீங்க. ஏண்டா நடக்கிற ஒவ்வொன்றும் உண்மையான சம்பவங்களை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பொய்யானதையோ ஒரு கதையையோ இல்லண்டா சும்மா ஒரு பொழுதுபோக்கு காணொலி எல்லாம் இது இல்லை. இது வந்து உண்மையான சம்பவம், உண்மையான செய்தி. ஆனா செய்தியாக நான் ஒரு நாளும் பார்க்கறது இல்லை. அதனாலதான் செய்தி போட நான் சொல்றது இல்லை. மக்களுக்கு விழிப்புணர்வா இவ்வளவு மினக்கட்டு ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்டா, இது செய்தி இல்லை, உண்மையான சம்பவம். இந்த உண்மையான சம்பவம் நாளைக்கு உங்களோட வீட்டையோ எந்த வீட்டையோ நடக்காம இருக்கணும்டா நாங்க இந்த செய்தியா நினைக்காம இந்த விழிப்புணர்வாக கதைக்கணும். அதனாலதான் சொந்தங்களே இப்படி இவ்வளவு மினக்கட்டு சொல்லியிருக்கிறேன். நன்றி சொந்தங்களே. இந்த நாள் மட்டுமில்லை, எல்லா நாளும் இந்த காணொலியை பார்க்குற நீங்க, நான், உலகத்துல இருக்கிற எல்லாருமே
சந்தோஷம் மகிழ்ச்சியா வாழணும் கடவுளை வேண்டிக் கொள்றேன். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய். அதே போல இந்த நடந்த சம்பவம் எங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லலையே பாருங்க, இவ்வளவு நேரம் சொல்லி போட்டு எங்க நடந்தது என்று சொல்லல. இந்த சம்பவம் எங்க தெரியுமா நடந்திருக்கு சொந்தங்களே? இலங்கையிலே மாத்தளை என்று சொல்லப்படக்கூடிய மாவட்டத்துல லக்கல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரதேசத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. நன்றி சொந்தங்களே, பாய்.